கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது உடம்பு நல்லா டயர்டாக இருந்து, அப்போ நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும்போ ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சு, அப்போ நல்லா அபிஷேகமாக இருந்து, அடுத்து வந்து ஒரு வழி என் பலிபீடத்தினுடைய நான் முகத்தில் வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தர் ஏற்ற பலனை ஆமென் அருளி செய்கிறான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று சர்க்கிளாக இருந்து அதை சர்க்கிள் ஏதோ ஒன்று இருந்து அதை தொடும்போது அது மறைஞ்சு போயிடுச்சு. சரி, கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவன் கர்த்தர் அவன் மகத்துவங்களை காண செய்கிற ஆண்டவர். அவைகள் இல்லாமல் போகும்படிக்கு இருக்கிற தடை கற்களை மாற்றும்படிக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபர்ஸ்ட் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காற்று அடிச்சிட்டு இருந்து அடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து ஒரு எண்டு அது வந்து சூரிய மாதிரி இருக்குது. ஆனா அது தெரியல, அதோட ஷேடோ மட்டும் இந்த சைடில் வந்து லைட்டாக தெரியுது. ஆனாலுமே அந்த இடம் வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அடுத்து என் லெஃப்ட் சைடு கால் வந்து கீழே சூடாக இருந்தது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஆமென் 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 ஆமென். பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். நம்ம மத்தியில் அவர் இழந்தர இருக்கிறபடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாங்க வாங்க வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் துதி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே கோரமான உருவங்களாகவே ஒரு அந்நிய தெய்வங்களோட கோரமான உருவமாகவே தெரிஞ்சிட்டு இருந்தது. பாம்பு அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த துதி தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ப்ரேயர் தொடங்குனதுல இருந்து துதி தொடங்குறது வரைக்கும் ஃபுல்லாக மாறி மாறி ஏதாவது கோர உருவமாகவே வந்துட்டே இருந்தது. அப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் வேற இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குதே அந்த மாதிரி தோணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் துதி தொடங்கினதுக்கு அப்புறம் எந்த இடைன்னு தெரியல, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு ஸ்கார்ப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 15-20 பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கும். அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே சும்மா தான் உட்காந்துருக்குறாங்க. ப்ரேயரோ துதியோ எதுவுமே இல்லை, சும்மா அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் லாஸ்ட்டு ப்ரேயரில் எழும்பி நின்று துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புது வீடு மட்டும், அதில் எதுவுமே தெரியலை, ஒரு புது வீடு மட்டும் தெரிஞ்ச மாதிரி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா வெளிச்சமாக இருந்து அது தொதி தொடங்கின முத்து கீழே விழுந்த மாதிரி கண்டேன். அது எலும்பி நின்று தொதித்தோம் அக்குன்னு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய மகிமை ஆமென் சபையில் சூழ்ந்திருந்தபடினால் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஆமென் கர்த்தருடைய மகிமை சூழ்ந்த நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல 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 கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாங்க வாங்க அடுத்தடுத்து வந்து நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கே ஆராதனைக்கு வரும்போது 3 நாட்கள் வரவில்லை. எனக்கு மிகவும் பலவீனம். என்னென்னா என்ன சாப்பிடவும் முடியாது, வயிற்றுலேண்டு போயிட்டே இருக்கும், வயிறு நல்லா கடியும் உழைச்சி மாட்டிருந்தே இருந்து. அப்பொழுது நான் ஜெப எண்ணெய் சுடு தண்ணியிலே போட்டு குடிச்சிட்டு கடந்து போவேன் வேலைக்கு. 10 மணி வரை ஒன்றும் சாப்பிட மாட்டேன், என்ன கொண்டு முடியாது. இருந்தால் 3-4 நேரம் போயிட்டே இருக்குன்னு சாப்பிடாம இங்கே போகிறதுக்கு முன்னே 4 நேரம் போயிட்டு போவேன். திருப்பி நான் இன்றைக்கு வர சமயமும் ஒரு சாயை நான் கடுக்க தேயிலை போட்டு குடிச்சிட்டு இந்த ஒரு சாயை குடிச்சிட்டு திருப்பி வந்த பிறகு எனக்கு அந்த குடிக்கணும் பசின்னு உள்ளது இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் என்ன பாஸ்டர்மா விழித்து காப்பி குடித்தாதே வருங்கன்னு எனக்கு தந்துனு. அதுக்கு பிறகு அந்த பலவீனம் எனக்கு இல்லை, அது அப்படியே மாறுச்சு, அப்படியே இருந்துச்சு. பின்ன துதித்து கொண்டு நான் இருக்கும்போது முதலாவது எனக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை ஏசப்பா ஊற்றி தந்தார்.
அதுக்கப்புறம் நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கேன். அந்த நேரம் ஒரு ஏசப்பாயை போல் ஒரு ஆள் வயசானவர் இருக்கார். அவருக்கு மடியில் என்னுடைய மகன் படுத்து இருக்கிறதாட்டு நான் பார்த்தேன். அவனே ஆட்டு தான் தெரிந்தது எனக்கு. பார்த்து ஏசப்பா அவனை தொட்டு அவர் தடவி கொண்டு இருக்கிறதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பின்னையும் நான் எழும்பி நின்று ஜபிக்கும் போது ஸ்தோத்திரம், அந்த நேரம் நான் பார்க்க ஒரு மலை வழியாக நான் கடந்து போகிறதா தெரியுது. நான் இருட்டு போல் இருக்கு பாதைன்னு இல்லை ஜமியும், ஒரு பெரிய வெளிச்சம் இந்த சபை முழுவதும் பிரகாசிக்குவதை பார்த்தேன். நல்ல அபிஷேகத்தால் என்னை சப்பந்தரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துக. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். கடந்து போகத்தக்கதா ஆமென். ஏற்ற பலன், ஏற்ற பலன், ஏற்ற பலன், ஏற்ற பலன். ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காலையில் வீட்டில் வரும்போது எனக்கு வலது கழுத்து சைடு இந்த சைடு நல்ல வலியாக இருந்தது. நான் சர்ச்சில் ப்ரேயர் பண்ண அப்படி இருந்தப்போ ப்ரேயர் தொடங்கின டைமில் அந்த வலி என்னை விட்டு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்டீங்க யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்குங்கன்னு. அப்போ நான் அந்த கழுத்தை அசைச்சு பார்த்தப்போ எனக்கு அந்த பலவீனம் இல்லை, அதெல்லாம் கை வைத்தலை. அடுத்து ப்ரேயர் துதி ஆரம்பிக்கும்போது பிள்ளை அழுதுட்டு இருந்தான். அப்போது எனக்கு அந்த இதயமெல்லாம் பிள்ளைகிட்ட பாரம், நல்ல மனசு நல்ல பாரமாக இருந்தது. அப்போது நீங்கள் சொன்ன ஆலோசனை ஞாபகத்தை ஏசப்பா தந்தாங்க. நமக்கு எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ அந்த வழி சத்துரு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் பிள்ளைக்காக ஜோம் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணேன். அப்போ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு ஞாபகம் வந்தது. ஒரு ஆள் அந்த பிள்ளைய கரத்தில் ஏந்திட்டு இருக்கதை பார்த்தேன். அடுத்து சின்ன பாஸ்டம்மாக்காக பாரத்தோடு ஜோம் பண்ணப்போ ஒரு வெள்ளை ட்ரெஸ் அணிஞ்சனால கொஞ்சம் வயசு போல் இருந்தது. 2 கரங்களை உயர்த்தி அவங்களுக்காக திறப்பில் நிற்கிற போல பார்த்தேன். இப்போ இசப்பாட்ட கேட்டேன், இசப்பா இது யாருன்னு சொல்லிட்டு. அப்போது பாஸ்டர் பாய்க ஞாபகத்தை இசப்பா தந்தாங்க. அடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சர்ப்பம் அது பயங்கரமாக இருந்தது. அடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கழுத்து சைடு அந்த சதையெல்லாம் போய் அது ஒரு மாதிரி இருந்தது. அடுத்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்னுடைய வெளிச்சம் அந்த காணல. அடுத்து ஊழியத்துக்கு கிளம்பி இருக்கவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஒரு செம்பருத்தி பூ மேலே இருந்து அதில் நல்ல மகிமை வந்துட்டே இருந்தது. அடுத்து ஒரு நட்சத்திரம், அந்த ஏசப்பா பிறந்தப்போ அந்த வழிகாட்டு நட்சத்திரத்தை போல் ஒரு சைடு அப்படி நீண்ட அந்த இடத்துல இதனுடைய மகிமை அப்படியே வந்துட்டே இருந்தது. திரும்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை கொடை நல்ல பெருசாக இருந்தது. ஒரு ஆளை அந்த ஆளை நான் பார்க்கல, பிடிச்சிட்டு இருந்தது அப்படி பார்த்தேன். அந்த கொடையை நல்லா பெருசாக பார்த்தேன். அடுத்து தேவனுடைய மகிமை நல்லா இருந்தது, அவனுடைய பிரசன்னம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். சகல இன்னல்களுக்கு விலக்கி காக்கிற நல்ல தகப்பன். ஆமென், ஆமென். சத்ருவை ஆமென், ஆமென் ஜெபிக்க ஆமென் கர்த்தர் ஆமென் கிருபை செய்தவனை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சோத்திரம் முதல்ல இந்த பலனை கேட்டிருந்து பாமன் படுக்க இந்த நேரம் அப்போ எடுத்து முடிஞ்சிட்டு இருந்துச்சுல நல்ல இருள், பயங்கர இருளாக இருந்து அடுத்து மார்ச் ஏசப்பான்னு சொல்லிட்டு விழிச்சிச்சில அது மார்ச்சு. அடுத்து 4 கட்டட வீடு, அந்த வீட்டில் அந்த மேற்கு ஒரு கூரை போல இது வச்சிருக்கு. அதில் ஒரு ஆந்தை அது பார்த்துட்டே இருக்கு, அந்த கண்ணை சீர் அடிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கு. ஏசப்பா இதை மாற்றுங்கன்னு பிறகு என்ன அறியாதமே மைமை அடுத்து 2 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பள்ளியோட இந்த அருவில் அங்கோட்டு ஆண்டவர் இந்த ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் கையை விரிச்சு. அடுத்து பஸ்ஸுன்னு வந்துட்டே இருந்து வெள்ளமே உண்டுன்னு சொல்லிட்டு 5-6 அந்த பஸ் வந்துட்டே இருந்து அடுத்து கட்டப்பட்ட மந்தரெல்லாம் கல்வாரி வர வேண்டாம் அந்த பஸ்ஸு. அடுத்து ஜெபமே கர்த்தரால் வரும் என்று அடுத்து அதுக்குள்ள நல்ல மகிமையாக இருந்து அடுத்து நல்ல அக்னி இதாக இருந்து நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினால கர்த்தருடைய வார்த்தையினால ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துக.
ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியுது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று சின்ன பாஸ்டர் ஜபித்தது போல பலமுள்ள இடத்துல ஜபிக்கணும், சத்ருவை போராடி ஜபித்து விடுதலை கிடைக்கணும் என்று சொல்லியிருந்து, அதனால் நான் ராத்திரி ஜபித்து முதல்ல ஜபித்துட்டு ரெண்டாவது பின்னியும் ஊழியத்துக்காக ஜபிப்பேன். அது படுக்க முடியல, 2 காலம் நல்லா ஊதி இருந்து அப்படி ஜபித்தேன். அதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைத்த, அதுதான் பாஸ்டர் சொன்னதுக்கு நான் சொல்லலை, விடுதலை கிடைத்து. இன்றைக்கு ஜபித்த போது ஒரு வார்ப்பு தங்கத்தால் இது சபையில் இருக்கிறது பலிபீடத்தில், அதில் சின்ன வார்ப்பு தான் தங்கத்தால் இருக்கிறது. அதில் இந்த எண்ணெய் விட்டு தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தேன். ஏசப்பா வார்ப்பில் இப்படி எண்ணெய் விட்டுருக்கு என்று சொல்லி நீ பார்த்து விட்டு போன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லிச்சு. அப்போ அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பிறவைக்கு உனக்கு இது அபிஷேகத்தினால் நிரப்பணுமான்னு சொல்லி அதுக்குள்ள கிருபைக்கு அந்த இது சுகத்துக்காக ஜபித்த போது நல்ல அபிஷேகம் கிடைத்து, அதுக்கு பிறகு பலிபீடத்தில் கொலையான பூக்கள் நிறைந்திருந்து கடைசியில் சபைக்கு உள்ளவர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கும் போது நிறைய தண்ணீர் வந்து சபையை நிரம்பிட்டு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் ஆமென் 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 நிறைந்து 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. இன்னும் கர்த்தருடைய அபிஷேகம் ஆமென் அதிகமாய் சொல்லுங்கள். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்தியத்த ஜபத்துல வந்து நல்ல இருளை பார்த்தேன். இருளில் ஒரு ஆளு கர்வரா நின்னது பார்த்தேன். 2வது பாவ மன்னிப்பு கண்டு நீங்க 2வது ஜெபம் பண்ண சொல்லும்போது பாவ மன்னிப்பை கேட்டு எசப்பா என்ன பரிசுத்தப்படுத்தணும், அப்பா ஆண்டவரே எந்த குறைகள் இருந்தாலும் மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது ஒரு நல்ல குளிர்ந்த காற்று வந்து என்ன அபிஷேகத்தினால ஆண்டவர் நிரப்பினார். சபை நிறைய வெளிச்சத்தை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய அன்பு நிறைவாய் ஊற்றப்பட்டபடினால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு சபையில் எழுந்தபடினால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கும்போது ஒரு வயசான ஆள் வந்து கையில் கோலை வச்சுட்டு கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சி புல்வெளியாக இருக்குது அந்த இடத்த அப்படி மேய்ச்சிட்டு போகிறத பார்த்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக 3 பேர் மாறி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு கரம் தெரியுது. அந்த கரத்தில் வந்து அக்கினி இருக்கிறத பார்த்தேன். அது யாருக்குன்னு தெரியல. அந்த பிள்ளைகளுக்கு மாறி ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி பார்த்தேன். அடுத்து வந்து திரும்பவும் அந்த பிள்ளைகளுக்கு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கடைசியில் நீங்கள் சொன்னீங்க இது வந்து இந்த சத்ருவான் நம்மளை விட்டு மாறி போகும்படிக்கு நீங்கள் வந்து இயேசுன்ற அப்படி வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் அதை ஒரு அடையாளம் அப்படி அவரை கேட்டுட்டே இருக்கும்போது முன்னாடி வந்து அக்கினி தழல் அப்படி நிறைய வச்சிருக்குது. அடுத்து வந்து ஒரு கயிறு வந்து இந்த கட்டப்பட்டு இருக்கு. அந்த கயிறு வந்து அந்த அக்கினினால பற்றி எரிஞ்சு போறது அப்படி பார்த்து நல்ல அபிஷேகமா இருக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி இன்னும் அதிகமாக ஆமென். கர்த்தருடைய ஆமென் ஆக்கினினால் கட்டப்பட்ட ஆமென் சகல கட்டுகள் ஆமென் அவருடைய நாமத்தினால ஆமென் இன்னும் அதிகமாக
கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சிவங்கலிங்கம் மாதிரி ஒரு விக்கிரக உருவம் வந்து என் முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னால ப்ரேயர் பண்ண முடியல. நல்ல தலை சுத்து மாதிரி கழுத்து பகுதியெல்லாம் நல்ல வலியா இருந்துச்சு. இசப்பா என்ன பலப்படுத்துங்கன்னு கேட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஆனாலும் என்னால வந்து ரொம்ப என்னைக்கும் பண்றது மாதிரி பண்ண முடியல. அப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த தங்க எல்லாம் உருக்குவாங்க இல்லை, அந்த மாதிரியான ஒரு இது மாதிரி இருக்குது. அதுலேருந்து அக்னி வந்து பற்றி எரிஞ்சது மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அந்த பலவீனம் வந்து என்னை விட்டு மாறி ஏசப்பா நல்ல முறையில் என்ன துதிக்கிறதுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து மரங்கள் வந்து வளர்ந்து நிற்கிறது மாதிரி பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் நம்ம கூட, ஆமென். நாம் கூட ஆமென். கர்த்தர் இருக்கிறபடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். சேனைகளை கர்த்தர் அவன் நல்லவர் இன்னும் அதிகமாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் வீட்டிலேருந்து இன்னைக்கு வர டைம்லேயே நல்ல தலை சுத்து கழுத்து வலியாக இருந்து அப்புறம் சின்ன பாஸ்டர்கிட்ட இப்படி சொன்னேன். சரி, அவர் ப்ரேயரில் வச்சிருப்பாரு. அப்புறம் இங்கே ஜெபத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நல்ல ஒரு நறுமணம் எனக்கு அப்படி நல்ல ஒரு மனம் வந்துட்டே இருந்தது. ஏசப்பா எனக்கு நல்ல சுகந்தாங்க ஏசப்பா அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் இந்த வலியெல்லாம் எனக்கு தீந்துட்டு அதுக்கப்புறமாட்டு ஒரு சின்ன ஒரு நீர் ஊற்றா இருக்குது. அந்த நீர் ஊற்றலோடு நான் போயிட்டு இருக்கிறேன். அதில் அந்த பக்கமும் நல்ல பச்சையான புல்லில் நல்ல பூச்செடிகள் நல்லா இருக்குது. இன்னும் அந்த நீர் விட்டுல கொஞ்சம் தண்ணி மேலேருந்து அப்படி வந்துட்டே இருந்தது. நல்ல தெளிஞ்ச தண்ணி. அதில் நிறைய மீன் ஒரு கூட்டமாக நின்னதாட்டு பார்த்தேன். ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜபிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட மேலே போச்ச சமயத்தில் இன்னும் நிறைய ஒரு தண்ணி நிறைய அந்த இடத்துல மீன் அப்படி இருந்தது. இன்னும் ஒரு நல்ல மகிமையான ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல சுற்றி இருந்தது. இன்னும் அப்படி மேலே போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் நிறைய பூக்கள், அப்படி பூக்களும் பறவைகளும் அந்த இடத்துல இருக்குது. நம்ம சபைக்குள்ள ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பெரிய கொடை அப்படி இருந்ததா பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய ஆளுகையும் ஆமென். கர்த்தருடைய தம்முடைய சபையில் ஆமென் கர்த்தர் காண செய்த நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஆமென் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. ஆமென். குறைவின்றி ஆமென் காக்கிற நல்ல தகப்பன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க பாவ மன்னிப்பை கேளுங்கன்னு சொல்லும்போது நான் பாவ மன்னிப்பு கேட்கும்போது எனக்கு நல்ல அழுகையாக வந்து பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் நல்ல கஷ்டமாக இருந்து ஏசப்பா தலை வலிக்குது, காலத்துல இருந்து கை சோல்றெல்லாம் வலியாக இருக்குப்பா, காலெல்லாம் வலியாக இருக்கு, என்னால் முடியலை, உடம்பு நல்ல கஷ்டமாக இருக்கு ஆண்டவரேன்னு கேட்டேன். பலத்தை தந்தாரு. திருப்பியும் பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிங்காசனம் சின்னதாக இருந்ததை பார்த்தேன். அப்புறமா திருப்பியும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது திராட்சை செடி நம்ம பலிபீடம் ஃபுல்லாக இருந்ததை பார்த்தேன். அப்புறமா ஏசப்பான்னு சொல்லி திருப்பியும் துதிக்கும் போது பலிபீடத்தில் சைடில் ஒரு சக்கரம் மாதிரி அப்படியே ரவுண்டா கருப்பாட்டையில் வெள்ளையில் அப்படியே ஒரு மங்குன கலராக ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்ததை பார்த்தேன். திருப்பியும் ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாம்புன்னா நாகப்பாம்பு இல்லை, மலம்பாம்பு சைஸில் உள்ள பாம்பு நல்ல வாயை விரிச்சிட்டு அப்படியே இருக்கும்போது அந்த அக்கினி அதுக்கு வாயிலோட்டு இறங்கி பாம்புக்கு சட்டையை மாதிரி பார்த்தேன். ரெண்டாவது ஏசப்பா நான் என்ன செய்து போதும், அது எனக்கு இன்னும் வேணும் ஏசப்பான்னு கேட்கும்போது ஏசப்பா வந்து இந்த இரத்தத்தில் அபிஷேகம்னு சொல்லும்போது அந்த ஏசப்பா மாதிரி தான் இருக்கு. அவருக்கு நெஞ்சிலேருந்து ஒரு அக்கினி ஊற்றா வந்து என் தலையில் முகம் உடம்பெல்லாம் ரத்தமா பாயதை பார்த்தேன். அப்புறம் ஏசப்பான்னு திருப்பியும் அழுது ஜெபம் பண்ணேன். பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பிரகாசமும் ரொம்ப ஒரு அபிஷேகமா இருந்து இப்பவும் அந்த அபிஷேகம் முகத்துக்குள்ள இருந்து மாறல. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி
கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். இரத்தத்தினால் 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 இயேசுவின் இரத்தத்தினால். ஆமென் 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 ஆமென். இன்னும் மாம்ச பலத்தோடு அல்ல. ஆமென். ஆவின் பலத்தினால் ஆவின் பலத்தினால் பெடிகள் 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 பெடிகள். ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் மாறி போக தான் வாங்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முதல்ல வந்து ஒரு வெள்ளை துணி மாதிரி அதில் வந்து லைட் ப்ளூ கலரில் ஒரு மேகம் மாதிரி அது ஒரு புகை போல் அப்படி அதுக்கு மேலே இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம பலிபீடத்தில் பெரிய பலிபீடத்து மேலே பலிபீடத்தில் வந்து நம்ம தங்க கலரில் செங்கட்டி அளவில் ஒரு பிஸ்கட் மாதிரி அதில் வைக்கப்பட்டிருந்து பார்த்தேன். அப்புறமா வந்து ஒரு கிரீடம் தான் பார்த்தேன். ஒரு கிரீடம் வந்து அந்த இதில் வந்து வைக்கிறது மாதிரி அது டேபிளாக கீழே இல்லை டேபிள் தெரியலை எனக்கு. அப்படி ஒரு கொண்டு வைக்கிறது மாதிரி அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல அபிஷேகமாட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நம்ம சூரியனுக்கு அளவாட்டு அதுல இருந்து ஒரு ஒளி வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையாய் 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 ஆமை சகல இடர்களை ஆமென் மாற்றி போட்டு ஆமென் மகிமையை ஆமென் காண செய்கிற நல்ல ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவரை ஆமென் அவர் செய்ய நினைத்தது ஆமென் ஒரு மனுஷனால் தடைபட முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ப்ரேயர் பண்ணும்போது பாவ மன்னிப்புகளை கேட்டு ஜோம் பண்ணிருந்து நான் பாவ மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி வந்து உங்களை பலப்படுத்தணும்னு சொல்லி பாச சொன்னீங்க. இப்போ பலப்படுத்தணும்னு சொல்லி ஜோம் பண்ணி திருப்பி மூணாவது வந்து சபையில் உள்ள பிள்ளைகள் பலவீனமாக இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு வேண்டி செபித்து கொள்ளுங்கன்னு. அப்போ பிள்ளைகளுக்கு வேண்டி செபித்து கொண்டே இருந்தேன். அப்போ சபையில் இருக்க பிள்ளை எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவீனமாக இருக்க பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். திருப்பி எனக்கு மகளையை நினைத்து ப்ரேயர் பண்ணேன். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காள் தகப்பனே, இவ்வளோ வலியிலையும் இவ்வளோ இதாக இருக்குது, அவளுக்கு இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நீங்கள் மாற்றத்தை தரணும்னு சொல்லி அப்படி நான் ஜெபம் பண்ணேன். திருப்பியும் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காண்டி அப்படியே எங்கள் சபையில் உள்ள பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க, பலவீனத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது என்ன அறியாமே ஒரு அழுகை வந்தது. அழுகை வந்து அப்படியே நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு திருப்பி ஒரு அபிஷேகம் வந்து அபிஷேகத்து பிறகு ஒரு ஒளி வந்து பிரகாசமாக கண்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமை. சகல பலவீனங்களுக்கு நீக்கி விலக்கி ஆமை காக்கிற நல்ல தகப்பன். ஆமை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமை. கர்த்தர் நல்லவர்.